ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை தோசை தான் பார்க்க போறோம். கருவேப்பிலையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்தில் கருவை காப்பது கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம கர்ப்பப்பையை காக்கிறதுக்குமே கருவேப்பிலை ரொம்ப யூஸ் ஆகுது. முடி உதிர்தல் பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்க்கறதுக்கும் முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு கருவேப்பிலை டெய்லி நிறைய எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை தீர்வாகும். வாங்க இப்போ கருவேப்பிலை தோசை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். பாருங்க, கருவேப்பிலை காய வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. இதில் மாவில் கலக்கிக்கலாம். இப்போ பாருங்க, தோசை ஊற்றலாம். நம்ம பாருங்க, கருவேப்பிலை பொடி தோசை மாவு கலந்துட்டு இப்போ தோசை ஊற்றிடலாம். சின்ன குழந்தைங்க கருவேப்பிலையில் நம்ம போட்டோம்னா எடுத்து வச்சிருவாங்க. இதை இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சுட்டு தோசையிலெல்லாம் ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைங்க தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை மூடி வச்சு நம்ம இப்போ தோசையை ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை தோசைக்கு பீட்ரூட் சட்னி ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.